ஹாய், எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. இப்போ நான் டிமார்ட் போயிட்டு வந்தேங்க. மாதவரம் கரெக்டாக மாதவரம் தான். அது மாதவரத்தாண்ட இப்போ புதுசாக டிமார்ட் திறந்துருக்குறாங்க. நானும் போனோம் டிமார்ட்டுக்குன்ட்டு போக முடியல. இப்போ பார்த்தா இங்கேயே திறந்துட்டாங்க. அப்போ அங்கே போரூராண்ட இருக்காங்க, போகலான்னு நினைப்பேன். ஆனால் போக முடியல. அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம் எடுத்துன்னு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகல. இப்போ இன்னைக்கு தாங்க போயிட்டு வந்தேன். காலையில் சமையல் வீடியோ போட்டிருந்தேன். அதுதான் சீக்கிரமாக சிம்பிளாக செஞ்சுட்டு போனேன். போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்லைங்க, வாங்கின மாதிரி தான் இருக்குது ஓரளவுக்கு. நீங்கள் போயிட்டு பாருங்கள். நான் எவ்வளோ ஜனங்க, ஒன்றுமே முடியல. தலைவலி வேறு பயங்கரமாக. 1:30 மணிக்கு போனாங்களா, 4 மணி 5 மணி ஆயிடுச்சு வரத்துக்கு. இன்னும் அந்த தலைவலி போகல. அந்த மாதிரி நிறைய நல்லா தான் இருக்குது எல்லா பொருளும். ஏன்னா இப்போ புதுசாக திறந்துருக்குறாங்கன்றதுல எல்லா பொருளுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கலாம். வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் அவ்வளோ விலை அதிகமாக இல்லை, கம்மியாகலாம் வாங்கலாம். போயிட்டு பாருங்கள். அங்கே போயிட்டு நாங்கள் இன்றைக்கி போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். வாங்கினதெல்லாம் காட்டுறேன் உங்கள்கிட்ட காமிச்சு. சரி, சந்தோஷம், வேறு ஒன்றும் இல்லை, காமிக்கிறேன். இது பருப்புங்கள்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு 3 டப்பா வாங்கினாங்க. அது இருக்குது, இருந்தாலும் வாங்கிட்டு வந்த வீடியோ கூட போட்டிருப்பேன். இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு சட்டை எடுத்துகிட்டு வந்தேங்க. இந்த சட்டை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அவருக்கு மட்டும் ஒரு சட்டை எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது நான்ஸ்டிக் தவாங்க. இருக்குது நம்மக்கிட்ட தவா. இருந்தாலும் இது எண்ணெய் இல்லாமல் தோசை ஊற்றுமான்றான் பையன். அதனால நான்ஸ்டிக் தவா இது வச்சு. இது நம்ம வாங்கிட்டு வெளியே வர்றப்போ அந்த பில்லை காமிச்சோம்னா டீ தூள் தராங்க. இந்த என்ன கம்பெனி, இந்த டீ தூள் தராங்க. நம்ம வாங்கிட்டு வெளியே வரணும்னா பில்லை காமிச்சோம்னா டீ தூள் தராங்க. அப்புறம் இது மஞ்சத்தூள் பாக்கெட் வாங்கினேன். பெருசு தான், சின்னதெல்லாம் இல்லை, பெருசு தான் இருக்குது வாங்கினேன். ஆட்டாடா, இதை மறந்துட்டேன். இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு. இது பன்னீருங்க. இது 2 பன்னீர் வாங்கினேன். எனக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். அப்புறம் இது நெய், 1/2 கிலோ நெய். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப்பு இருக்குது, ஏற்கனவே துணிக்கு போடுற கிளிப்பு, அது வாங்கினேன். அப்புறம் முந்திரி 200 கிராம் முந்திரி இது வாங்கினேன். இந்த வத்தல்னா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த வத்தல், இதை வாங்கினேன். அப்புறம் சிறுபருப்பு 1 கிலோ, சிறுபருப்பு 1 கிலோ. அச்சோ, இது ரவைன்னு நினைக்கிறேங்க. ரவை 1 கிலோ, ரவை 1 கிலோ. கடலை, ஆமாம், கருப்பு கடலை, மூக்கல்ல இருக்குது இல்லைங்களா, கருப்பு கொண்டக்கடலை, கருப்பு கடலை. கடலைப்பருப்பு நான் 1/2 கிலோ தான், 1 கிலோ கொடுத்துருக்குறாங்க கடலைப்பருப்பு. அதான் அதில் நம்ம கவரில் அல்றோம் பாருங்க, அது அப்படியே தான் எடுக்க மாட்டுறாங்க. 1 கிலோ கொடுங்க, அள்ளிலாம் கொட்ட மாட்டுறாங்க. அது எவ்வளோ இருக்குதோ அது மேலே அப்படியே டேப் போட்டிடுறாங்க, அவ்வளோதான். இது சீரக சம்பா அரிசிங்க. சீரக சம்பா அரிசி 2.5 கிலோ. சீரக சம்பா அரிசி நல்லா கவர் மேலேயே வாசனை வருது, நல்லா இருக்குதுங்க அரிசி, நல்லா இருக்குது. ரொம்பலாம் வாங்கலை, அதுவே இதுவாகிடுச்சுங்க. அப்புறம் இது இது நம்ம இது கஞ்சி வத்தல் மாதிரி பொழுதுங்க. இது உள்ள இது டேப் பிரிக்கணும். இது கஞ்சி வத்தல் மாதிரி தெரியும் பாருங்கள், உள்ளவே சீரகம்லாம் போட்டு அது வத்தல், அது பொரிச்சிக்கலாம் சாப்பாட்டுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ராகி மாவு 1 கிலோ வாங்கினேன். இது ராகி மாவு 1 கிலோ வாங்கியிருக்கேன். ஏதாவது அடை செய்யலாம். இது ஒரு நாளைக்கு களி கலர்லாம் இல்லை, முருங்கைக்கீரை போட்டு அடை செய்யலாம் அப்படின்ட்டு ராகி மாவு வாங்கியிருக்கேன். அப்புறம் கடல மாவு, பஜ்ஜி சுடுறதுக்கு கடல மாவு. சரி, 1/2 கிலோவா எவ்வளோன்னு தெரில. ஆமாம், 1/2 கிலோ இது பஜ்ஜி மாவு. அப்புறம் உளுந்து 2 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். உளுந்து 2
ஆமாம் 2 கிலோ 32 மில்லி உளுந்து. இது தாங்க, இது மட்டும்தான் வாங்கினேன். இதை வந்து 2677 ரூபாய். வாங்கலாம், பரவாயில்ல. நீங்கள் சொல்லுங்கள், இது பரவாயில்ல வாங்கலாமா சொல்லுங்கள். டிமார்ட்டில் நல்லா தாங்க இருக்குது, வாங்கலாம். வாங்குற அளவுக்கு தான் இருக்குது, ஒன்றும் அதிகமாகலாம் இல்லை. பரவாயில்ல, நீங்கள் போய் பாருங்கள், வாங்க. இங்கே தாங்க மாதவரத்தாண்ட நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாதவரம் ரவுண்டானா இருக்குது, அதை தாண்டி கொஞ்சம் முன்னாடி போகணும். இறங்கினா கூட அங்கேருந்து ஆட்டோ போகுது, அங்கே போயிட்டு வாங்கிட்டு வரலாங்க. நல்லதாக இருக்குது, பெருசாக நல்லா சூப்பராக இருக்குங்க. நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம், தலைவலிக்குது, ஜனம் கூட்டம் வேறு அதிகன்றதுனால. இன்னும் இல்லைன்னா நிறைய பொருள் வாங்கியிருக்கலாம், இன்றைக்கி இது வரைக்கும் போகிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. நீங்கள் போய் பாருங்கள், வாங்கலாம், நல்லா தான் இருக்குது. எல்லா பொருளும் வாங்கணுன்னா பொறுமையாக காலையில் போயிட்டு பொறுமையாக நம்ம இது இல்லாமல் சத்தம் இல்லாமல் போயிட்டு ஜனங்க தொந்தரவு இல்லாமல் போய் வாங்கணுன்னா கொஞ்சம் காலையில் போகணும். இல்லைனாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ புதுசாக திறந்துருக்குறதாங்கல்ல, அதனால் வந்து நிறைய பேர் போகிறாங்க. பரவாயில்ல, கூட்டமான கூட்டம். ஆனால் அங்கே வந்து இன்னும் வந்து இதுலாம் ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரியாக பார்க்கலையா நாங்கள், என்னன்னு தெரில. சாப்பிட்றதுக்கு எதுவும் அங்கே அது உள்ளே இல்லை, வெளியில் இருக்குது. அது உள்ளே எதுவும் இல்லை சாப்பிட. அதனால் வாங்கின்னு வந்துட்டோம். தலைவலி வேறு ஒன்றும் தாங்க முடியல. அதனால் வந்து தான் எங்கள் வீட்டில் வந்துட்டாங்க, சாப்பிட்டோம். காலையில் ஏதாவது ரசம் தான், கருவாடு முட்டை தொக்கு வச்சுட்டோம், தக்காளி தொக்கு மாதிரி. அதுதான் வந்து இப்போ வந்து சாப்பிட்டோம். இல்லைன்னா மீன்லாம் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுருப்பேன், அது வைக்கல. அவ்வளோதாங்க. நான் வாங்கிட்டு வந்து ஐட்டங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்களா? ஆமாம், இந்த சட்டை குடுன்னு ஓடியாந்து எடுத்துனாரு. நான்ஸ்டிக் தவா நல்லா தான் இருக்குது. சட்டை எடுத்தாங்க, ஆனால் நல்லா இன்னும் போட்டு பார்க்கல, எப்படி இருக்குன்னு தெரியல. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 3 இது ஃப்ரீயாக கொடுத்தது. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஐட்டம். 16 ஐட்டங்க. 16 ஐட்டம் வாங்கியிருக்கிறேன். ஏதோ பரவாயில்ல, வாங்கியிருக்கேன். இது வரும், எனக்கு 1 மாதத்துக்கு வருங்க. இந்த இது உளுந்து என்னன்னா துவரம்பருப்பு வாங்கலை, மறந்துட்டேன். துவரம்பருப்பு வாங்கலை. கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, உளுந்து, மஞ்சத்தூள், வத்தல்லாம் கூட வரும். அப்புறம் ராகி மாவு வாங்கினேன், கோதுமை மாவு வாங்கலை. ஐயோ, அதை மறந்துட்டேன். நிறைய மறந்துட்டேங்க. திருப்பி அவ்வளோ தூரம் போனா கஷ்டம். அதனால் சரி இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம். என்ன கோதுமைலாம் இங்கே வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக போடல, ஏன்னா இது தானே நம்ம டிமார்ட் போய்ட்டு வந்து மளிகை சாமான் வாங்கிட்டு வந்த வீடியோ தான். அதனால் சிம்பிளாக தாங்க போட்டேன், ரொம்ப போடல. உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன். ஏன்னா டிமார்ட் இப்போ புதுசாக திறந்துருக்கிறதுனால யாராவது இங்கே இருக்கிறவங்க மாதவரம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தெரியல ரொம்ப பேருக்கு. அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னா போயிட்டு வருவீங்க, வாங்குவீங்க. பரவாயில்ல, வாங்கலாம், வாங்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் போய் வாங்கி பாருங்கள். பாய்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் போய் வாங்கி பாருங்கள், நல்லா தாங்க இருக்குது. நான் இது பக்கத்தில், அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறி கடை ஒன்று இருக்குது. அப்படியே காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் நான் வாங்கலை, அதை சொல்ல மறந்துட்டேன். காய்கறி கடையும் இருக்குதுங்க. அதை தள்ளி இப்படி முன்னாடி வந்தால் மீன் கடை கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாய்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.